வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு மருத்துவமனை இயக்குனர் முதியவர்களுக்கு கூறிய சில அற்புத அறிவுரைகள் இதோ. நீங்கள் நோயாளி அல்ல. நீங்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நோயாக நினைக்கும் பல நிலைகள் உண்மையில் நோய்கள் அல்ல. அவை உங்கள் உடல் வயதாகி கொண்டிருப்பதற்கான இயல்பான அறிகுறிகள் மட்டுமே. முதலாவது, நினைவாற்றல் குறைவு. இது அல்சைமர் அல்ல, வயதாகும் மூளையின் தற்காப்பு செயல்பாடு. நீங்கள் சாவியை எங்கு வைத்தீர்கள் என்று மறந்தாலும் அதை நீங்களே யோசித்து கண்டுபிடிக்க முடிந்தால் அது மந்த நிலை அல்ல. இரண்டாவது, மெதுவாக நடப்பது. கால்கள் சற்று நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பது பக்கவாதம் அல்ல, அது தசைகள் சற்றே பலவீனமடைவதன் அறிகுறி. இதற்கான தீர்வு மருந்து அல்ல, தொடர்ந்து உடலை இயக்குவது மற்றும் நடப்பது மட்டுமே. மூன்றாவது, தூக்கமின்மை. இது ஒரு நோய் அல்ல. மூளை தனது இயல்பான தூக்கத்தை மாற்றிக்கொள்வது. தூக்க மாத்திரைகளை தவிர்க்கவும், பகலில் சூரிய ஒளியில் இருப்பதும் ஒழுங்கான தூக்க நேரத்தை பின்பற்றுவதுமே இதற்கு சிறந்த வழி. நான்காவது, உடல் வலி. 99% உடல் வலிகள் நோய்கள் அல்ல. எலும்புகள் வயதுடன் சற்றே பலவீனமாகலாம். நரம்புகளின் செயல்பாடு மெதுவாகி வலியை அதிகமாக உணரச் செய்யலாம். இதற்கான சிறந்த மருந்து மிதமான உடற்பயிற்சி. ஐந்தாவது, கொழுப்பும் இரத்த அழுத்தமும். முதியவர்களுக்கு கொழுப்பு அளவு சற்று அதிகமாக இருப்பது இயல்பானது. அது ஹார்மோன்கள் மற்றும் செல்கள் உருவாக தேவை. முதியவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் சில வார்த்தைகள். எல்லா உடல் மாற்றங்களும் நோய்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளால் பயப்பட வேண்டாம். விளம்பரங்களால் ஏமாற வேண்டாம். பிள்ளைகளே, பெற்றோரை மருத்துவமனைக்கு மட்டும் அழைத்து செல்லாதீர்கள். அவர்களுடன் நடக்கவும், சூரிய ஒளியில் இருக்கவும், அமர்ந்து பேசவும் நேரம் செலவிடுங்கள். வயது முதிர்வு என்பது எதிரி அல்ல. அது நான் இன்னும் சிறிது காலம் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லும் வாழ்க்கையின் ஒரு அழகான நிலை. ஆனால் சோம்பேறித்தனம்தான் உண்மையான எதிரி. ஒரு புற்றுநோய் நிபுணர் பிரித்த மனிதனின் வயது நிலைகள். 50 முதல் 70 வரும் வரை நடுத்தர வயது, 70 வயது முதல் 80 வயது வரை பொன்னான வயது, 80 வயது முதல் 90 வயது வரும் வரை முதுமை, 90 வயது முதல் இறப்பு வரை நீண்ட ஆயுள். தனிமையை விரட்டுங்கள், நண்பர்களை சேருங்கள். முதியவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தனிமைதான். தம்பதிகளில் ஒருவர் முன்பே செல்ல நேரிடலாம். ஒரு கட்டத்தில் பிள்ளைகளுக்கு பாரமாக மாறுவதாக தோன்றலாம். அதனால் நண்பர்களுடன் தொடர்பை இழக்காதீர்கள். அடிக்கடி சந்தித்து பேசுங்கள், சிரித்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் வையுங்கள். எப்போது வெளியே போவது, யாருடன் போவது, என்ன சாப்பிடுவது, எப்படி உடை அணிவது, யாரை அழைக்க வேண்டும், எப்போது தூங்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். இந்த சுதந்திரத்தை இழந்துவிட்டால் பிறரை சார்ந்து வாழும் நிலை ஏற்பட்டுவிடும். ஒரு சிறிய சோதனை. இந்த பயனுள்ள செய்தியை யாருக்கும் அனுப்பவில்லை என்றால் நீங்கள் தனிமையாக இருப்பதாக அர்த்தம். உங்களுக்கு முக்கியமானவர்களுக்கும் முதியவர்கள் இருக்கும் குடும்பங்களுக்கும் இதை உடனே பகிருங்கள். ஒரு நாள் இதை நினைத்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.